ஹாய் ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சென்னை டு மந்திராலயம் எப்படி போகிறது, அதுக்கான பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக டிஸ்கிரைப் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்னோடய பர்சனல் பிளான், இதில் நான் எப்படி பிளான் பண்ணேன், எப்படி மந்திராலயம் ரீச் ஆனேன், மந்திராலயத்தில் இருந்து ரீச் ஆனதுக்கப்புறமா அங்கே ஸ்டேஷன்லேருந்து எப்படி நம்ம வந்து கோயிலுக்கு ட்ராவல் பண்ணலாம், ஸோ நம்ம ஒன்ஸ் மந்திராலயம் ரீச் ஆனதுக்கப்புறமா அங்கே பார்க்க வேண்டிய இடங்கள் என்ன, ஸோ நம்ம எங்கே தங்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஒன் டே பிளான். ஸோ இந்த பிளானில் வந்து நான் என்ன இடங்கள் பார்த்தேனோ அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் நம்ம ட்ராவல் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரலில் இருந்து ட்ராவல் பண்ணுறோம். சென்னை சென்ட்ரல்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ட்ரெயின் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு ஈவினிங் 6:30 கிளம்புற ட்ரெயினை சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது என்னோடய ட்ராவல் பிளான் படி. பட் பேஸ்ட் ஆன் உங்கள் ட்ராவல் படி நீங்கள் எதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ட்ராவல் வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், ஏன்னா அது டிஸ்டன்ஸ்னால. இப்போ இதுதான் ட்ரெயின் நம்பர். இந்த ட்ரெயினில் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 6:30 கிளம்பிட்டு அங்கே வந்து ஒரு 3:15 3:30 போல் மேக்ஸிமம் போயிடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஏர்லி மார்னிங்காக இருக்கிறதுனால இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே அலாரம் வச்சு எழுந்திரிச்சு பார்க்கணும். ஏன்னா புதுசாக அது எந்த ஸ்டேஷனுக்கு அப்புறம் வரும்னு உங்களுக்கு தெரியாது, ட்ராக் பண்ணணும். பட் இருந்தாலும் நானும் அதே மாதிரி தான் அலாரம் வச்சுட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு ட்ரெயின் லேட்டாக தான் போச்சு, ஒரு 15 மினிட்ஸு. பட் கரெக்டாக இறங்கிட்டேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம மந்திராலயம் ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்போ அத்தனை தெரியுது, யாரும் இங்கே இல்லை, ரொம்ப அதாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையே நீங்கள் வந்து தங்குறது வந்து நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணியிருந்தால் ஓகே. அப்படி புக் பண்ணலை, ஹோட்டல்ஸ் எதுவும் புக் பண்ணலை ஸ்டே பண்ணுறதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷார்ட் டைம் தான் இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேஷன்லேயே வந்து ரூம்ஸ் இருக்குது, ரிசர்வேஷனுக்காக இருக்குது. நீங்கள் அங்கே போகலாம். பட் எனக்கு அங்கே போனால் யாரும் பெருசாக இது பண்ணல. நீங்கள் இங்கேயே போயிட்டு கூட ஒரு 2 hours 3 hours கூட ஸ்டே பண்ணிக்கலாம், அங்கேயே நீங்கள் குளிச்சிடலாம். ஸோ இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இந்த ஆப்ஷன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அவைலபிள் இருக்கணும். ஸோ வெளியே வந்தீங்கன்னா 4:30 போல் வெளியே வந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்க, நிறைய ஷேர் ஆட்டோஸ் இருக்கும். இங்கேருந்து தான் உங்களை வந்து டெம்பிள்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஷேரிங்கில் தான் போகிறீங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜர்னின்னு என்னால் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஃபேமிலியாக போனீங்கன்னா நீங்கள் ஒரு ஹோல் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு கூட போகலாம். பட் ஃப்ரெண்ட்ஸாவோ நீங்கள் தனியாக போனீங்கன்னா நீங்கள் ஷேர் ஆட்டோவை சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ட்ராவலாக இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். அது ஏர்லி மார்னிங்னால எனக்கு பயங்கர குளிருங்க அந்த டைமில். ஏன்னா 4:30 அந்த மாதிரி டைம் எனக்கு கொஞ்சம் பயங்கரமாக தான் குளிர்ந்துச்சு. ஏன்னா ஆட்டோவில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தேன், இடம் இல்லை. கடைசியில் வந்து ஒரு 5 அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் மந்திராலயம் வந்து ரீச் ஆகிட்டேன். இதுதான் மந்திராலயம். உண்மையை சொன்னால் நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது இருந்த மந்திராலயம் இப்போ இல்லைங்க, இப்போ ரொம்பவே டெவலப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி லைட்டிங்ஸ் இதெல்லாம் எனக்கே பார்க்க கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. முன்னாடி நல்ல டெவலப்மெண்ட் இங்கே. வர க்ரௌட்ஸு எல்லாமே அதிகமாக இருக்குது. ஈவன் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. பட் பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ இது மந்திராலயமோட என்ட்ரன்ஸ். இது என்ட்ரன்ஸில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஏற்கனவே ரூம்ஸ் எதுவும் நீங்கள் புக் பண்ணல அப்படின்னா கூட இங்கே நிறைய பேர் நிற்பாங்க. அங்கேயே வந்து ரூம்ஸ் வேணுமான்னு கேட்பாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் பார்கெட் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் முன்னாடியே பண்ணால் கூட கோயில்லையே வந்து நிறையா ரூம்ஸ் கட்டி விட்டுருக்காங்க. அது ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கணும். புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப கம்மி தான், 250 300 அவ்வளோதான் வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ மந்திராலயம் கோயிலோட என்ட்ரன்ஸை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் ஏர்லி மார்னிங் இறங்கினோடனே அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட போனேன். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ என்ட்ரன்ஸு உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 5 போலலாம் க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் முன்னாடி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். பட் முன்னாடி இதெல்லாம் கிடையாது. பட் இப்போ நிறைய பேர் வந்து பிலீவ் பண்ணுறாங்க, நைட்டு வந்து இங்கே தூங்கினா நல்லது அப்படிங்கிற ஒரு பிலீஃபில் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது இங்கே வந்து அழகாக ஒரு ராமர் சிலை ஒன்று இருந்தது, அதுதான் எடுத்திருந்தேங்க.
ஸோ நான் அப்படியே துங்கபத்ரா ரிவர நோக்கி நடந்து போனேங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி நீங்க தங்கல, எதுவும் எடுக்கல அப்படின்னா கூட, இங்க அங்கங்க உங்களுக்கு வந்து இந்த மாரி குளிச்சுக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம்ஸு எல்லாமே இருக்கு. இப்ப அந்த குளிர்ல கூட சில பேரு சுடுதண்ணிலாம் வச்சு குடுப்பாங்க. ஒரு ஒரு சர்டைன் அமௌண்ட்டுக்கு வந்து, அது கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த நைட்ல நான் சொன்னேன் இல்லையா? பாருங்க எவ்வளோ பேரு தூங்கிட்டுருக்காங்க. ஸோ இந்த வால்ஸு, இந்த பெயிண்டிங்ஸ்லாம் இப்ப உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கோல்ட் கலர்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அ முன்னாடி ஃபர்ஸ்ட்டெல்லாம் இது கிடையாது. ஸோ இங்க பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அ பேர் வந்து இங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது துங்கபத்ரா ரிவர். ஸோ ஏர்லி மார்னிங் நான் கோயில் போயிட்டு நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா, துங்கபத்ரா ரிவர் கிட்ட போனேன். அ போயி அங்க எப்படி இருக்கு அப்படின்னு ஜஸ்ட்டு பார்த்துட்ருந்தேன். ஸோ அதுதான் இங்க கவர் பண்ணியிருக்கேன் இங்க. அந்த ஏர்லி மார்னிங்கே நெறைய பேரு சில சடங்குகள்லாம் பண்ணுவாங்க அங்க. ஸோ அதுக்கு தான் இங்க மக்கள் சில பேர் கூடியிருக்காங்க. அத நீங்க பார்க்குறீங்க. ஸோ ஒரு வழியா 6 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. அ கோயிலுக்குள்ள போயிட்டேன். முன்ன மாரி ஸ்ட்ரைட்டா முடியல. இப்பலாம் வந்து ஒரு கியூஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு. அந்த கியூஸ்ல தாண்டி தான் வேண்டியதா இருக்கு. ஸோ உள்ள போயிட்டேன். இதில நீங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து அங்க என்ன பூஜை பண்றதுக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ, ராகவேந்திர சுவாமியோட கோல்டு, தங்கம், சில்வர், அப்புறம் அவருக்கு யூஸ் பண்ணக்கூடிய பூஜை பொருட்கள், ஆ வெள்ளியில செஞ்சக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து இங்க டிஸ்ப்ளேல வச்சிருப்பாங்க. ஆ இது ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். நீங்க பார்க்குறதுக்கு நீங்க பார்க்கும்போது தெரியுது இல்லையா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ட், சில்வர்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த கோயிலோட நான் பின்புறத்தில உட்கார்ந்திருக்கும்போது எடுத்திருந்தது. ஆ இது ரொம்ப ஒரு அமைதியான இடம் கூட. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இத்தன பேரு சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துலயே நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் உட்காந்துட்டேங்க. அதுக்கப்புறம் நான் வெளிய வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 9:30 ஆயிடுச்சு. ஸோ பாருங்க பளபளன்னு விடிஞ்சிருச்சு. அப்பயும் பார்த்தீங்கன்னா, பயங்கர கூட்டம். மக்கள் அங்கங்க நின்னுட்டு இருக்காங்க. அ ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு, அ நான் வந்து கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கிட்டு, நான் வந்து வெளிய வந்தேன். வெளிய வந்துட்டு, சரி திருப்பி துங்கபத்ரா ரிவர் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில திரும்பி போனேன். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப அழகான ரிவருங்க இது. பட் என்ன இப்போ உள்ள ஒரு ப்ராப்ளம்னா, மக்கள் வந்து குளிச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ்ஸ போட்டு போயிடுறாங்க. அது கொஞ்சம் இதாயிருது. ஸோ அந்த துணி போடுறதுனால கொஞ்சம் இந்த இடங்கள் அசுத்தமாயிருதுங்க. அது நம்ம தான் மக்களா பார்த்து திருந்திக்கணும். ஸோ இது பாருங்க, இது எவ்வளோ அழகா துங்கபத்ரா ரிவர் ஓடிக்கிட்டுருக்குன்னு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அங்கேயே கொஞ்சம் நேரம் நின்னுட்டுருந்தேன். இதில பார்த்தீங்கன்னா, நான் மிடில்ல தான் போனேன். முன்னாடி ரொம்ப தண்ணி இல்ல. ஏன்னா இப்போ சீசன் நான் போன டைம் சீசன் இல்ல. அதனால தண்ணி ஒன்றும் பெருசா தொறந்து விடல போல டேம்ல. ஸோ அதனால இங்க ரொம்ப தண்ணி ஓடல. மிடில்ல தான் ஓடிட்டுருந்தது. ஸோ நான் வந்து எனக்கு இந்த ரிவர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் நடுவுல போய் நின்னு அத எடுத்துட்டு ஓகே. இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சுங்க. ஏன்னா நான் அது ஒரு ஷார்ட் ட்ரிப்பா தான் பிளான் பண்ணியிருந்தேன். என்னோட ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 11:55. ஸோ நான் இங்கேருந்து கிளம்புனா தான் ஒரு 30 மினிட்ஸ்லயாவது நம்ம முன்னாடியே ரீச் ஆக முடியும். ஸோ அதனால நான் அதே ஷேர் ஆட்டோல கிளம்பிட்டேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா, நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். அ பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர் தான். அதனால வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் வந்து இங்க இருக்கும். நீங்க வீடியோல பார்த்தாலே தெரியும். பெருசா வந்து பில்டிங்ஸ், ஹோட்டல்ஸ் அந்த மாரி ஒண்ணும் இருக்காது. சாப்பாடுலாம் வந்து அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்து போயிறாதீங்க. சாப்பாடுலாம் ரொம்ப ரொம்ப சுமாரா தான் இருக்கும். அட்ஜஸ்டபுளா இருந்தா ஓகே. இப்ப நம்ம ஒரு வேளை ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டோம். நான் ஒரு 11:15க்குலாம் ரீச் ஆயிட்டேங்க. நான் எப்பவுமே 30 மினிட்ஸ் பஃபர்லேயே போயிருவேன். ஸோ இதான் மந்திராலயமோட ஸ்டேஷன். பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ ஸ்டேஷன் வந்து நான் ஒரு நீங்க எப்பயுமே உங்க பிளான்லயுமே முன்னாடியே போயிருங்க. ஏன்னா இது வந்து நம்ம மந்திராலயம்ல இருந்து ஸ்டேஷன் போறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். ஷேர் ஆட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்தா தான் எடுப்பான். ஸோ அதனால முன்னாடியே பிளான் பண்ணிக்கங்க. ஸோ கடைசில எனக்கு ட்ரெயினு கரெக்ட்டா ஆன் டைம்ல வந்துச்சுங்க இந்த டைம். எப்பயுமே 15, 20 மினிட்ஸ் லேட் ஆகும். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஆன் டைம்லயே வந்துருச்சு.
ஓகே. ஒரு வழியா என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன இடங்கள் பார்த்தேன் அப்படிங்கிறத கவர் பண்ணியிருக்கேன். ஆ பட் இந்த டைம் நான் ரொம்ப ரொம்ப லிமிட்டடான இடங்கள் பார்த்ததுனால, நான் உங்களுக்கு ரொம்ப காமிக்க முடியல. பட் ஆனா இந்த பிளான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க ஒரு நாள் கிளம்புறீங்க, நெக்ஸ்ட் டேயே வரணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த பிளான் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். ஸோ திரும்ப வரும்போதும் உங்களுக்கு நெறைய நேச்சுரல் சீன்ஸ் இருக்கும். நல்லா க்ரீனிஷா மவுண்டெயின்ஸோட இருக்கும். எல்லா இடங்களும் இருக்காது. பட் ஆனா சில இடங்கள் கண்டிப்பா நீங்க கவர் பண்ணலாம். ஏன்னா நீங்க எப்படியும் 12:00 ஏறுவீங்க. ஒரு 2 டூ 5 வரைக்கும் உங்களுக்கு நல்ல சீனரி பிளேஸஸ் வரும். ஆ ஹோப் நீங்க இந்த வீடியோவ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ்.